சரி ஆரம்பிக்கலாமா? பிக் பாஸ். டேய் சொட்ட, நீ கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க எத்தனை பேருக்கு ராஜா கதை தெரியும்? ராஜானா யாரு, தளபதினா யாரு? அங்க ஒரு கேட்ட பாரு. சேவகர் என்பவர் உணவு கொண்டு வருவதை அதை ருசித்து இது விசிலும் கலந்துள்ளதா என ஆராய்ந்து யாரு சேவகனா? Which is not working. So, இனிமே நானும் குரலாக உங்களுடன் சேர்ந்து விளையாட போகிறேன். வேற வழி? நேத்து டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது எவ்வளவு ஃபன்னா இருந்தது. டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபன்னாலும் கத்துறீங்க, சண்டைனாலும் கத்துறீங்க. ராஜானா யாரும் அவ்வளவு சீக்கிரமா அரசர் கிட்ட பேச முடியாது இல்லையா? நேத்து என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கெமி நேரா போய் ராஜா கிட்ட பேசினாங்க. புரிஞ்சதா? நீங்க யாராவது இந்த மாதிரி உடை அணிந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வெக்கப்படுறீங்களா இல்ல சங்கோஜப்படுறீங்களா? இப்படிதான் எப்பவுமே வா இல்ல எப்பவுமே இப்படிதானா? எல்லாருமே பார்க்க அழகா இருக்கீங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா எங்கேயோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த பயனும் இல்ல. சபரி, நீங்க எப்போ தலை எப்போ பிரஜ, இது ரெண்டுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தேன், ஃபன்னான டாஸ்க். ஆக்சுவலா இதுல கானா வர்சஸ் நடிப்புன்னு கொடுத்தது. இதுவே இந்த போரே வேடிக்கையா இருக்குல்ல, அப்ப இந்த டாஸ்க் எப்படி சீரியஸ் ஆகும்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? யாருக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும், எப்படி எழுதணும், இவ்வளவும் செஞ்சு தூங்காம உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சா? அட பாவீங்களா, சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு படைச்சிட்டீங்களா? ஒரு நகைச்சுவா தான் இதை நம்ம எடுத்துட்டு போறோம்னு ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்கேன். ஆனா அது சண்டையா தான். அங்கேயே தப்பு இல்ல வினோத், நகைச்சுவா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன்னா அங்கேயே காலி. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல. என் சிஷ்யனோட ஃப்ரெண்டு தானே நீங்க? கண்டிப்பா. யார் என் சிஷ்யன்? சாண்டி. என் சிஷ்யன் என்னைக்காவது சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? போட்டது இல்ல பிக் பாஸ். ஆனா சிரிப்பை மட்டும் வரவழைக்க தவறியதில்லை. சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய. அதுதான் விஷயம். அண்ணா அதை எப்படி எடுக்கணுமோ எடுத்துருங்க, நீங்க ஏன் அழுவுறீங்க? ஃபன்னான ஒரு அரசர் தானே உருவத்திலும் அரசராக இருக்க வேண்டும். உங்க கிரீடம் எப்படி இருக்கு, உங்க முடி எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. அல்லாஹ் குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? நேத்து டாஸ்க் அமிச்சது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுக்காக கிடையாது, ஒரு வெரைட்டி வேணுங்கிறதுக்காக தான். அதை கூட எதுக்கு அமிச்சிருக்காரு தெரியுமா? நாங்க பெர்ஃபார்ம் பண்ணல அதனால தான் அமிச்சிருக்காங்க. Why so serious? சேது சார்ட்டையும் திட்டு வாங்குறீங்க, என்கிட்டயும் திட்டு வாங்குறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன செய்ய போற? கூப்பிட்டு வச்சு திட்டு போற, அவ்வளவுதானே. போ, இப்படிதான் இருக்கு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா. முதல் முறையா உங்களுடன் சேர்ந்து நானும் குரலாக விளையாட போகிறேன். இனி நீங்கள் தவறு செய்தால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். இல்ல சண்டைக்கு வர்ற